நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிமே ஒன்றும் செய்ய முடியாது பாகிஸ்தானால், உங்களுடைய சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு ஒன்று அடிச்சிருக்காங்க. இதே பற்றி லேட்டஸ்டான தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா போருக்கு ரெடி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஒரு பெரிய யுத்தம் வருது அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கோட்டை விட்ட ஈரான் இஸ்ரேல் நடத்திய ஒரு கொடூர தாக்குதல், இதை பற்றி லேட்டஸ்டான தகவல் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற இஸ்ரேல் ஈரான் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்முடைய நாடு பாகிஸ்தானுக்கான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் கிடைக்காமல் போயிருக்கு. பாகிஸ்தானில் அங்கே காரிப் பருவகாலம் தொடங்கி உள்ள நிலையில தான் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால அங்கே இருக்கும் மக்கள் இப்போ பெரிதும் பாதிக்கப்பட இருக்காங்க. கடந்த 1960 பார்த்தீங்கன்னா உலக வங்கி முன்னிலையில் நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதி நீரை பங்கிட்டுக் கொள்வது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம்னா சிந்து நதி மற்றும் அதன் துணை ஆறுகளுடைய நீரை இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கிழக்கு பகுதி ஆறுகளும் பாகிஸ்தானுக்கு மேற்கு பகுதி ஆறுகளும் தனியாக ஒதுக்கப்பட்டுச்சு. இதன் மூலமாக சிந்து நதி நீர்னால பாகிஸ்தானில் விவசாயம் செழிச்சிச்சு. மக்களுடைய குடிநீர் தேவை பூர்த்தியானது மட்டும் இல்லாமல் நீர்லேருந்து மின் உற்பத்தியும் தயாரிக்கப்பட்டது. தற்போது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கிடைக்காம போயிருக்கு. பாகிஸ்தானுடைய மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 24 கோடி பேர் அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில தான் சுமார் 22 கோடி பேர் சிந்து நதி நீரை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய வாழ்வாதாரம் மெல்ல மெல்ல பாதிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னும், இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் சிந்து நதி நீர் நிறுத்தத்தினால பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் பிரச்சனை பற்றிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 2ஆம் வாரம் வரையிலான காரிப் பருவத்தின் தொடக்கத்தில் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 21% நீர் பற்றாக்குறை இருப்பதாக வல்லுநர்கள் ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இன்னும் 2 வாரங்கள் வரைக்கும் பாகிஸ்தானில் வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்க இருக்கு. அதிகபட்சமாக வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. பலுச்சிஸ்தான்லையும் வெப்ப அலைகள் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஆண்டு இயல்பை விட 6 டிகிரி அதிகமாக வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில தான் சிந்து மாகாணத்திற்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது பாகிஸ்தானுக்கு கூடுதல் தலைவலியாக பார்க்கப்படுது. பாகிஸ்தானுடைய சிந்து நதி அமைப்பு ஆணையத்தின் அறிக்கையின்படி பார்த்தோம்னா ஜூன் 5ஆம் தேதி சிந்து நதி படுகையிலிருந்து அணைகளுக்கு 1,24,500 கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டுல 1,44,000 கன அடி நீராக இருந்த நிலையில தற்போது குறைக்கப்பட்டிருக்கு. மேலும் தற்போது பாகிஸ்தான்ல காரிஃப் பருவ காலம் தொடங்கி இருக்கு. இந்தியாவுடைய தண்ணீர் நிறுத்தத்தினால அந்த காரிஃப் பருவ சாகுபடி பெரிய அளவுல பாதிக்கப்பட இருக்கு. இது தொடர்பாக மத்திய நீர் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் AK பஜாஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ல சிந்து நதி அமைப்புடன் இணைக்கப்பட்ட ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள்ல குறைவான நீர் இருக்கு. இதனால விவசாயிகள் நெருக்கடியை எதிர்கொள்ள தொடங்கியிருக்காங்க. காரிஃப் பயிர்களை விதைக்கும் பணி பாகிஸ்தான்ல நடந்துட்டு வருது. சிந்து நதி நீர் இல்லை அப்படின்னா இந்த பருவ சாகுபடி பெரிதுமே பாதிக்கப்படும். பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னா பருவமழை அப்படிங்கிறது ஜூன் மாதம் இறுதி அல்லது ஜூலை முதல் வாரத்துல தான் தொடங்கும். இதனால அது வரைக்கும் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாகிஸ்தானுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே போல் இந்தியா அடித்த அடினால இனி பாகிஸ்தானால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாகிஸ்தான் எந்த நாடுகிட்ட போய் ஓடி ஓடி போய் கதர்னாலும் உதவி கேட்டாலும் இந்தியாவுடைய இந்த முடிவை மாற்ற முடியாது அப்படிங்கிறத இந்தியா ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை கொடுத்துட்டாங்க. காரணம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கிறத நிறுத்துவேன் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதத்தையும் இந்தியாவுக்கு கொடுக்கல. பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக இருக்கும் பாகிஸ்தான் ஏதாவது இந்தியாவுக்கு சாதகமான முடிவை எடுத்தால் மட்டும்தான் இந்தியா அந்த விஷயத்தில் கொஞ்சமாவது யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது வரைக்கும் இந்த ஒப்பந்தம் ரத்து செஞ்சது தான் அப்படின்னு சொல்லி இந்தியா கராராக விடாப்பிடியாக இருக்காங்க. அதனால் இனி பாகிஸ்தான் எழுந்திருக்கவே முடியாது. மிகப்பெரிய ஒரு அடி வாங்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இப்போ கடன் மிகப்பெரிய அளவில் ஏறி இருக்கு. பிச்சை தான் எடுக்கிறோம் அப்படின்னு விரக்தியில் புலம்பி இருக்கிறாரு ஷெரீப் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. பாகிஸ்தான் போய் சர்வதேச நாணய நிதியம், ஆசிய வங்கி அப்படின்னு வரிசையாக கடனை வாங்கினாலும் அதை சரியாக பயன்படுத்தாததுனால சிக்கல் தீர்றதே இல்லை. இதற்கிடையில தான் சமீபத்தில் பாகிஸ்தான் குறித்து வெளியாகியுள்ள டேட்டா பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. பாகிஸ்தானுடைய கடன் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கு. இதை வேற யாரும் சொல்லலை. 2 நாட்களுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட பாகிஸ்தானுடைய பொருளாதார ஆய்வு அறிக்கையிலே தான் இது தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத இது காட்டுது.
இப்போது பாகிஸ்தானுடைய மொத்த கடன் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 76,007 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய், அதாவது 76 ட்ரில்லியன் பாகிஸ்தான் ரூபாயாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 75 வருஷத்துல பாகிஸ்தானுடைய கடன் இந்த அளவுக்கு உச்சத்தை எட்டியதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வரலாறு காணாத அளவுக்கு பாகிஸ்தானுடைய கடன் புதிய உச்சத்தை தொட்டு இருக்கிறது இது காட்டுது. இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா 23.1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது அமெரிக்க டாலரில் 269 பில்லியனாக பாகிஸ்தானுடைய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய கடன் கடந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறை 2 மடங்காக உயர்ந்திருக்கு. அதாவது கடந்த 10 வருஷத்தில் அதிக கடன் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகரித்து இருக்கிறதா இது காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூட இதை ஒப்புக்கொள்ளும் வகையிலே தான் பேசியிருந்தாரு. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நாம எந்த நட்பு நாட்டுக்கு சென்றாலும் அல்லது அந்த நாட்டுடைய தலைவருக்கு போனை போட்டாலும் அவங்க நம்ம கிட்ட பணம் கேட்டு பிச்சை எடுக்க வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிறிய நாடுகள் கூட பாகிஸ்தானை விஞ்சி விட்டது. கடந்த 75 ஆண்டுகளாக நம்ம பிச்சை பாத்திரத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அதிருப்தியில் சொல்லியிருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்தியா கொடுத்த அடி இப்போ பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா இப்போ கெத்தாக வலம் வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தரப்போவதாக தகவல் வெளியாகிருக்கு. இதுக்காக ஈரான் பல்வேறு ஏவுகணைகளை எல்லை நோக்கி கொண்டு சென்றுள்ளதாக சொல்லப்படுது. அதுவும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிற பெயரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட இருக்கு. இதுக்காக ஈரானுடைய ராணுவம் பல்வேறு ஏவுகணைகளை சுரங்கங்கள் வழியாக கொண்டு செல்ல தொடங்கியிருக்காங்க. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதல்களை நடத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்த இருக்கிறதாக சொல்றாங்க. இத்தனை நாட்களாக ஈரான் அமைதியாக இருந்துச்சு. ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை வச்சு ப்ராக்சி வார், அதாவது நேரடியாக போர் நடத்தாம மறைமுகமாக இஸ்ரேலை தாக்கிட்டு வந்துச்சு. இதுக்கிடையில தான் கடந்த மாதம் தொடக்கத்தில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை நேரடியாக ஈரான் தாக்குச்சு. இதுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்தாங்க. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய ரேடார் சிஸ்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுது. இதனால ஈரான் உள்ளே வரக்கூடிய போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் தங்களுடைய சொந்த போர் விமானங்களை ரேடார் மூலம் வழிகாட்ட முடியாத நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் தான் ஈரான் மேல இஸ்ரேலுடைய 3 துல்லியமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கு. 100க்கும் மேற்பட்ட விமானங்களை களமிறக்கி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. இதில் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிய அதிநவீன F-35 உள்பட நவீன விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கு. மொத்தமாக 2000 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக ஈரான்ல மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைக்காம இராணுவ இலக்குகளை தாக்கியிருக்கு இஸ்ரேல். அணு மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்களை தவிர்த்து மேற்கொண்டு மோதல் தவிர்க்கும் விதமாக இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த முறை இராணுவ இலக்குகள், அணு மையங்கள், எண்ணெய் உற்பத்தி மையங்கள், முக்கிய தலைவர்கள் அப்படின்னு எல்லோரையும் குறிவச்சு ஈரான்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்ரேல் இப்படி சமீபத்தில் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஈரான் பல்வேறு ஏவுகணைகளை எல்லை நோக்கி கொண்டு செல்வதாகவும் தகவல் சொல்றாங்க. மேலும் இஸ்ரேல் மேல ஈரான் அதிகாரப்பூர்வமாக போர் அறிவிப்பை வெளியிடும் வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்றாங்க. அதுவும் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு ஒரு சில நாட்களில் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரானுடைய உயர்மட்ட வட்டாரம் தெரிவிச்சிருக்கு. இஸ்ரேல் தாக்கிய நிலையில் அதுக்கு ஈரான் மீண்டும் பதிலடி கொடுக்க முடிவு செஞ்சிருக்கிறதா. அதன்படி ஈரான் நாட்டு அரசு தன்னுடைய இராணுவ வீரர்களிடம் போருக்கு தயாராகும்படி உத்தரவிட்டிருக்காங்க. போர் தொடர்பாக முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் விமானப்படை ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. அமெரிக்காவுடைய உதவி இல்லாமலே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. இதனால 2 நாடுகளுக்கும் இடையே போர் முழு அபாயம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு அதிகாலையில் தெஹ்ரானுக்கு வடகிழக்கே வெடிச்சத்தம் கேட்டதாக ஈரானுடைய அரசு செய்தி நிறுவனமான நூர் நியூஸ் உறுதிப்படுத்துச்சு. இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாக்குதல்கள் 10க்கும் மேற்பட்ட அணு மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் ஈரான் சில நாட்களில் 15 அணுகுண்டுகளை உருவாக்கும் அளவுக்கு போதுமான பொருட்களை வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். ராய்ட்டர் செய்தி நிறுவனத்திடம் பேசிய 2 அமெரிக்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேலும் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலில் அமெரிக்காவுடைய ஈடுபாடு அல்லது உதவி எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இஸ்ரேலுடைய தாக்குதலை ஏன் ஈரானால தடுக்க முடியலை, எப்படி கோட்டை விட்டுச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. பிரச்சனையே இதுதான் அப்படிங்கிற ஒரு ரகசியம் வெளிவந்திருக்கு. அதாவது ஈரானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஈரான் ஒன்றும் சும்மா சாதாரண நாடே கிடையாது. இராணுவ பலத்தில் அசுரத்தனமானது. இருந்தாலும் இன்னைக்கு காலையில் தன் நாட்டுடைய அணுசக்தி மையங்கள் மீதும் இராணுவ தளங்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலை ஏன் ஈரானால் தடுக்க முடியலை, இதுக்கான காரணங்கள் ஒவ்வொன்றாக தற்போது வெளிவந்துட்டு இருக்கு.
ஈரான் கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரேடார்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதில் ஈரானுடைய நஜும் 804 ரேடார் ஒன்றும், சோவியத் கால P-12 ஸ்பூன் ரெஸ்ட் ஏ ரேடார்கள் 2ம், ரஷ்யாவை சேர்ந்த சாம் அப்படிங்கிற ரேடார் ஒன்றும் இருக்கு. இதுதான் பாதுகாப்புக்காக ஈரான் பயன்படுத்திட்டு வந்திருக்கு. இதில் சிக்கல் என்னன்னா, இது எல்லாமே பழைய ரேடார்கள். இதனால் ஒருங்கிணைந்து தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாது. முதல் தோல்வி ரேடார்களை பிளர் செய்யாமல் வீடியோவை அப்படியே பொதுவெளியில் பகிர்ந்தது தான். இரண்டாவது தோல்வி என்னன்னா, இந்த ரேடார்கள் அதிநவீன ஏவுகணைகளுடைய தாக்குதல்களை எதிர்கொள்றதுக்கு திணறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரண்டு தான் இஸ்ரேலுடைய தாக்குதலை ஈரான் எதிர்கொள்ள தவறியதற்கான காரணமாக சொல்லப்படுது. இது தவிர மற்றொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஈரானுக்குள்ளே இஸ்ரேல் ட்ரோன்களை பதுக்கி வச்சிருந்து திடீரென அந்த நாட்டுடைய வான் பாதுகாப்பு அம்சங்களை தாக்கி அழிச்சிருக்கு. இது தொடர்பான வீடியோக்கள் ஷேர் ஆகிட்டு வருது. இது எப்படி சாத்தியம்? ஈரான் எதிர்ப்பாளர்களின் உதவியுடன் ட்ரோன் தளம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் அது இஸ்ரேலுடைய உதவியுடன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆக இது எல்லாம் தான் ஈரானுடைய தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் சொல்கிறாங்க. கடந்த ஆண்டு தாக்குதல் நடத்திய போதே விழித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டும் தாக்குதலை கோட்டவிட்டிருக்க ஈரான். யுக்ரைன் ரஷ்ய போர் நடைபெற்று வர்றதுனால உடனடியாக ஈரானுக்கு ரஷ்யா கிட்டேருந்து உதவி கிடைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.